Hi friends, இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு சாஃப்ட் சப்பாத்தி எப்படி செய்யறது அப்படிங்கற ரெசிபி தான் பார்க்க போறோம். ரெகுலரா இட்லி தோசை மாதிரி நம்ம ரொட்டீன் லைஃப்ல சப்பாத்தியும் நம்ம அடிக்கடி செய்யக்கூடிய ஒரு டிஷ். சப்பாத்தி வந்து குழந்தைகள்ல இருந்து டயட்ல இருக்கவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஹெல்தியான ஒரு ஃபுட். அப்படியேப்பட்ட சப்பாத்தி சாஃப்டாவும் டேஸ்டியாவும் எப்படி செய்யறது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். என்ன இன்கிரிடியன்ட்ஸ் யூஸ் பண்ணாலும் எப்படி மாவு பிசைஞ்சாலும் சாஃப்டா வரல ஹார்டா இருக்கு அப்படின்னு சொல்றவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோல கொடுத்திருக்க டிப்ஸை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா பிகினர்ஸ் கூட ஈஸியா சாஃப்டான சப்பாத்தி செஞ்சிடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. முதல்ல நமக்கு தேவையான அளவு கோதுமை மாவு வந்து நம்ம எடுத்துக்கலாம். இன்னைக்கு நான் ஆசீர்வாத் ஆட்டா தான் எடுத்திருக்கேன். இந்த கப்பில் 2 கப் அளவுக்கு ஆசீர்வாத் கோதுமை மாவு வந்து நான் எடுத்திருக்கேன். இதில் 12லேருந்து 15 சப்பாத்தி நமக்கு கிடைக்கும். உங்ககிட்ட என்ன பிராண்ட் மாவு இருக்கோ அதை நீங்கள் அளந்து எடுத்துக்கோங்க. எப்போவுமே இருக்கிற மாவை அப்படியே போட்டு நம்ம சப்பாத்தி செஞ்சிடாமல் கொஞ்சம் மாவு வந்து எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா நம்ம சப்பாத்தியில் தண்ணி ஊற்றி பிசையும் போது தண்ணியோட அளவு அதிகமாகிடுச்சு அப்படின்னா நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை வந்து அதில் இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கரெக்டான பதத்தில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மாவு கூட நம்ம 1 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணுறதால சப்பாத்தி வந்து ப்ரௌன் கலர் கொடுக்கும், ப்ளஸ் ஒரு ஸ்வீட்னஸும் அதில் கிடைக்கும். அதனால் வெறுமனே சப்பாத்தி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் யூஸ் பண்ணுறதால சப்பாத்தி வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம வந்து பிசையும் போது கை வலிக்காமல் ரொம்ப ஹார்டாக இல்லாமல் பிசைகிறப்பவே நமக்கு அந்த சாஃப்ட்னஸ் வந்து கிடைக்கும். நீங்கள் ஆயிலுக்கு பதிலாக நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் சப்பாத்தி சாஃப்டாகவும் ரொம்ப வாசனையாகவும் இருக்கும். முதல்ல எல்லா இன்க்ரீடியன்ட்ஸையும் இந்த மாதிரி ட்ரையாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறதால சால்ட், சுகர், ஆயில் எல்லாமே மாவு கூட ஈவனாக மிக்ஸ் ஆகும். அதுக்காக இப்போது இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு பிசைய ஆரம்பிச்சிடலாம். தண்ணி வந்து கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருந்தால் பிசைறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் வெதுவெதுப்பான தண்ணிக்கு பதிலாக பால் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வெதுவெதுப்பான தண்ணி தான் எடுத்திருக்கேன். நம்ம தண்ணி ஊற்றி பிசையும் போது ஒரே அடியாக தண்ணி சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்க்கறது தான் நல்லது. ஏன்னா ஒரு சில மாவு வந்து தண்ணி அதிகமாக இழுக்கும், ஒரு சில மாவு தண்ணி கம்மியாக இழுக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி தண்ணி சேர்த்து மாவு வந்து சப்பாத்தி பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் மாவு நல்லா பிசைஞ்சிட்ட பிறகு மேலே கொஞ்சமாக ஆயில் தடவிட்டு ஒரு துணி அப்படி இல்லைன்னா ஒரு மூடி போட்டு இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். மேலே ஆயில் தடவி வைக்கிறதால மாவு வந்து ட்ரை ஆகாமல் இருக்கும். இதை ஒரு 15 நிமிஷத்துக்கு மூடி போட்டு அப்படியே ஊற வச்சிடலாம். 15 நிமிஷம் கழித்த பிறகு மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். இதை அப்படியே உருண்டை பிடிச்சி சப்பாத்தி செய்யாமல் இதை இன்னொரு தடவை நல்லா உள்ளங்கை வச்சு நல்லா ப்ரெஷர் கொடுத்து மாவு இன்னொரு தடவை பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி பிசைகிறதால நம்ம ஊறிட்டு இருந்தப்போ இருந்த ஏர் பபிள்ஸ் எல்லாமே வெளியில் வரும். ஸோ மாவு வந்து இன்னும் நல்லா சாஃப்டாகும். ஒரு 5 நிமிஷம் நல்லா பிசைஞ்சிட்ட பிறகு சின்ன சின்ன உருண்டையெல்லாம் பிடிச்சி நம்ம சப்பாத்தி வந்து திரட்டிடலாம். ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக மாவு தூவிட்டு நம்ம சப்பாத்தி மாவுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்க உருண்டையை அதில் போட்டுடலாம். மாவு தூவிட்டு உருண்டைகளை போடுறதால ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இப்போது ஒவ்வொரு சப்பாத்தியும் செய்யறதுக்கு முன்னாடியும் சப்பாத்தி கல்லில் கொஞ்சமாக மாவு தூவிட்டு திரட்ட ஆரம்பிக்கலாம். அப்போ தான் சப்பாத்தி கல்லில் மாவு ஒட்டாமல் திரட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் இந்த சைஸுக்கு நம்ம சப்பாத்தி வந்து திரட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தோசைக்கல் சூடான பிறகு இந்த சப்பாத்தியை அதில் போட்டு 2 நிமிஷம் கழித்து திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி போட்ட பிறகு ஒரு தோசை கரண்டி வச்சு இந்த மாதிரி லைட்டாக அழுத்தி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ப்ரெஷர் கொடுக்கறதால ஃபுல்கா மாதிரி சப்பாத்தி வந்து நல்லா உப்பி வரும். இது மாதிரி உப்பி வரதால சூடான ஏர் வந்து எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகி சப்பாத்தி எல்லா பக்கமும் வெந்து இன்னும் சாஃப்டாகும். இதே மாதிரி எல்லா சப்பாத்தியும் செஞ்சு ஒரு ஹாட் பாக்ஸில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரீம்லேயே வந்து சப்பாத்தி இன்னும் சாஃப்டாக இருக்கும். இதை நீங்கள் 2 நாள் வச்சு சாப்பிட்டாலும் சாஃப்டாகவே இருக்கும். ஒருவேளை வெளியூருக்கு எங்கேயாவது எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்றப்போ கூட இதே சாஃப்ட்னஸோட நமக்கு சப்பாத்தி கிடைக்கும். ஸோ இப்போ நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி நீங்களும் இதே மாதிரி சப்பாத்தி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த சப்பாத்திக்கு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபியோட அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அது என்ன ரெசிபி அப்படின்றத கெஸ் பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்யூ.